வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். திமுகவுக்காக பிரச்சாரம் செய்ய ராகுல் காந்தி வந்தார், பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்ய மோடி, மத்திய அமைச்சர்கள் எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அதிமுகவுக்காக நான் மட்டும்தான் பிரச்சாரம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்கார். ஸோ இந்த அறிக்கை சொல்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கு இன்றைக்கி என்னை விட்டால் வேறு யாரும் கதி இல்லை, வழி இல்லை அப்படிங்கிறத தான் அதிமுக தொண்டர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னை எப்பவுமே ஜெயலலிதா போல், எம்ஜிஆர் போல் ஒரு தன்னிகர் இல்லாத தலைவர் அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்படி இல்லைனாலும், அவர் அப்படி நினைக்கல அப்படின்னாலுமே அதை நோக்கிய ஒரு பயணம் தான் அவர் பண்ணிகிட்ருக்கிறது. அதாவது ஜெயலலிதா அவர்களைப் போல, எம்ஜிஆரை போல ஒரு தலைவராக உருவாக வேண்டும், மக்கள் தலைவராக உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. அதற்காக அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, தன்னை மட்டுமே முன்னிறுத்தி இந்த கட்சியை கொண்டு போகிறாரு. எடப்பாடி பழனிசாமினா அதிமுக, அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை நோக்கி தான் அவர் பயணிக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அவருடைய செயல்பாடுகளை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த தேர்தல் எடுத்துக்கோங்களேன். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாராவது பேசினது உங்கள் காதுக்கு வந்துதா? அவர் மட்டும்தான் தன்னை முன்னிறுத்தி பேசினார், லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணார், ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ணார், ப்ளஸ் வேட்பாளர்கள் அறிமுகம் எல்லாமே தன்னை மட்டுமே முன்னிறுத்தி, தன்னை மட்டுமே நம்பி இந்த தேர்தலை சந்திக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ அந்தளவுக்கு அவர் மக்கள் செல்வாக்குள்ள தலைவரா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. எம்ஜிஆர் அவர்களோ இல்லை ஜெயலலிதா அவர்களோ பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்திலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அடிபட்டு அவங்க மேலே வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட மக்களுடைய செல்வாக்கு முழுக்க அவங்கக்கிட்ட இருந்தது. மக்கள் விரும்பக்கூடிய தலைவர்களாக எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க. அதுதான் ஒரு இயற்கையான தலைவருக்கு அழகு. ஏன்னா கீழ்நிலையிலேருந்து மேலே வரைக்கும் போயிட்டு மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு எப்பவுமே இருக்கும். அவங்களுடைய சாதனைகளையோ அவங்களுடைய நற்பெயருக்கு களங்கத்தையோ நீங்கள் கற்பிக்கவே முடியாது. இப்போ இன்றைக்கும் போய் ஜெயலலிதா அவர்களை பிடித்தவர்கள்ட்ட போயிட்டு நீங்கள் என்ன தான் அவங்கள பற்றி தவறாக சொன்னாலுமே அவங்க தங்களுடைய கருத்தை மாற்றிக்க மாட்டாங்க. இதே தான் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும், இதே தான் திரு கலைஞர் அவர்களுக்கும், இதே தான் காமராஜர் அவர்களுக்கும். எந்த ஒரு மக்கள் தலைவராக இருந்தாலும் இதுதான் உண்மை. அவங்க தங்களுடைய கருத்தை மாற்றிக்க மாட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி அதிமுகவினர் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு இவங்க புலம்புறாங்க இல்லைங்களா? ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு விழக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளில் பெரும் சதவிகிதம் இஸ்லாமிய பெண்களுக்கு ஜெயலலிதா அவர்களை ரொம்ப பிடிக்கும். அதற்காக அவங்க இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓட்டு மாறிடுச்சு. இதுதான் உண்மை. இதை நீங்கள் தாராளமாக வெரிஃபை பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கலைஞரோ ஜெயலலிதா அவர்களோ இல்லை எம்ஜிஆரோ இவங்கெல்லாம் மக்கள் தலைவராக ஆனாங்களே தவிர, எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, அவருக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அது என்னன்னா, தமிழகத்துடைய முதல்வராகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவர் எம்எல்ஏவாக இருந்தார், உடனடியாக முதல்வர் ஆகிட்டார். முதல்வரான பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்ற ஆரம்பிக்கிறாரு. சசிகலாவை வெளியில் அனுப்புகிறாரு, தினகரனை வெளியில் அனுப்புகிறாரு. அதற்கு பிறகு இரட்டை தலைமை அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒற்றை தலைமையாக மாற்றுறதுக்காக ஓபிஎஸ் அவர்களையும் வெளியில் அனுப்புகிறாரு. இப்போ கட்சியை முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அவர். அப்போ இன்றைக்கி அதிமுகவுடைய முகமாக நான் தான் அப்படிங்கிறத திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார். சரிங்க, இதில் என்னங்க பிரச்சனை? எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இன்றைக்கி அதிமுக மாதிரி ஒரு மாபெரும் கட்சி அவர் கையில் கிடச்சிருக்கு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த கட்சியை பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், நம்ம இந்த கட்சியுடைய மாபெரும் தலைவர்களில் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல என்ன தப்புன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் செய்ய நினைக்கிற விஷயத்தை நீங்கள் ஆதரிச்சிங்க அப்படின்னா அது தவறு அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இணை எடப்பாடி பழனிசாமி கிடையாது. இவர் மக்கள் தலைவர் கிடையாது. இவர் ஒரு இயற்கையான தலைவர் கிடையாது. உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம், அவ்வளோதான். இப்போவும் அப்படி தான் இருக்கார். அவர் மாபெரும் ஆளுமை அப்படின்னு தன்னைத்தானே ஒரு பிம்ப கட்டமைப்புக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் மக்களை சந்தித்து இதுவரைக்கும் மக்கள் அவருக்கு நேரடியாக ஆதரவு கொடுக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுங்களா? இரட்டை இலை அப்படிங்கிற அந்த சின்னத்துடைய வாக்குகள் ப்ளஸ் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த முகத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு ப்ளஸ்
காலம் காலமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இரட்டை இலைக்கு தாங்க ஓட்டு போட்டுட்ருக்கோம், இதுக்கு மேலே என்னங்க மாற்றுறது அப்படின்னு சொல்லி ஓட்டு போடக்கூடியவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்காங்க. அந்த சதவீதம் மட்டும்தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கிடச்சிட்டே இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இனிமேல் குறையுமே தவிர இன்னும் கூடாது. புதிய தலைமுறை வாக்காளர்களை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரத்துக்கான எந்த விதமான ஈர்ப்பு சக்தியும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லை. ப்ளஸ் ஒரு காலத்தில் வந்து ஜெயலலிதா அவர்கள் தனியாகவே போட்டியிட்டு கிட்டத்தட்ட 40-42% வாக்குகள் வச்சிருந்த அதிமுக என்கிற கட்சி இன்றைக்கி வெறும் 20% இருக்குது. அப்படின்னா 20% வாக்குகள் இவங்களை விட்டு வெளியில் போயிருக்கு. அதை எப்படி திருப்பி கொண்டு வரதுக்கான திட்டமும் அதிமுகட்டையும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் இல்லை. அப்போ இவர் எப்படி வந்து இயற்கையான ஒரு தலைவராக மாறுவார் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. அடுத்தது, நீங்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எடப்பாடி கூட சமமாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு முக்கியமாக நல்லதே இல்லை. ஆனால் இதை விட வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. திமுக வந்து இது ரொம்ப அனுகூலமாக பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா திராவிட கட்சிகள் வந்ததுக்கப்புறமா மாபெரும் தலைவர்கள் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய அபிமானம் பெற்ற தலைவர்கள். இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த மாநிலத்தை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க, முதல்வராக இருந்திருக்காங்க. ப்ளஸ் இதில் எம்ஜிஆரை தவிர ஜெயலலிதாவும் சரி, கலைஞர் அவர்களும் சரி தோல்வியை சந்தித்து அதிலேருந்து மீண்டு வந்து மிகப்பெரிய வெற்றிகளை குவித்தவர்களும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வரிசை அப்படியே தான் இருக்கும். எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போய் நீங்கள் அங்கே வச்சிங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அந்த உயரத்துக்கு போக மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தன்னுடைய உயரத்துக்கு கீழே இறக்கிடுவார். இதுதான் நடக்கும். அப்போ அந்த மேலே இருக்கிற இடத்துல வந்து யார் இருப்பா? கலைஞர் மட்டும்தான் இருப்பார். அப்போ அது வந்து திமுகவுக்கு சாதகமாக இல்லையா? எந்த ஒரு பொய்யையும் உண்மையாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது திமுக. இப்படி ஒரு வரலாறை வந்து மாற்றி எழுத முடியும் அப்படின்னா அவங்க விட்டுருவாங்களா? அப்போ நாளை வரலாறு என்ன சொல்லும்? தமிழகத்துடைய தண்ணீரில்லா தலைவர் கலைஞர் மட்டும்தான் அப்படின்னு அவங்க வரலாறையே மாற்றி எழுதுவாங்க. இப்போ அதுக்கான முயற்சிகளில் இப்போவே தான் இருக்காங்க அவங்க. அந்த நேரத்தில் போயிட்டு எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து கைதட்டி ஏற்றுக்குவாங்க திமுகவினர். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காம்படிஷன் போயிடுது. இந்த ஒரு காரணத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த செயலை வந்து நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அதிமுக தொண்டர்களுக்கு இது புரியல. நாளைக்கு நீங்கள் உங்கள் வரலாறே மாறும்போது நீங்கள் என்ன தான் கற்றுனாலும் கதறினாலும் எதையுமே மாற்ற முடியாதீங்க. அதனால தான் வந்து இப்போவே வந்து முடிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னை மட்டும் முன்னிறுத்தினார் அப்படின்னு சொன்னேன். இது வந்து இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்களையும் இதே தான் பண்ணியிருக்கார் அவர். மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது நாட்டுடைய பிரதமர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் நடக்க போகுது. அப்போது நீங்கள் யாராவது ஒருத்தரை பிரதமர் முகம் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறது தான் நியாயமான விஷயமா இருக்கும். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பார்த்திங்கன்னா தெலுங்கு தேசம்ங்கிற ஒரு கட்சி அவரோட தான். அவர் வந்து தேர்தலில் ஜெயிச்சு முதல்வராக இருந்திருக்காரு. அந்த டைம்லேயே வந்து ஒரு கிங் மேக்கராக இருந்திருக்காரு. மக்கள்கிட்ட நல்ல பேர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு தோல்வியை தழுவி இப்போ மறுபடியும் வந்து வெற்றி பெற்றிருக்கு, ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மோடி மாதிரி ஒரு சிறந்த தலைவரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி மோடியை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அது வந்து ஒன் ஆஃப் தி ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டுமே அவருடைய வெற்றிக்கு காரணம்னு நான் சொல்ல வரல. மோடியையும் சேர்த்து கொண்டது, மோடியின் புகழ் பாடுவது அல்லது மோடியை வந்து முன்னிறுத்துவது, இதுவும் வந்து அவருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்திருக்குன்னு தான் சொல்ல வரேன். சந்திரபாபு நாயுடு மாதிரி வந்து ஒரு தலைவருக்கே வந்து மோடி தேவைப்படுறாரு அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்காருன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மோடியை முன்னிறுத்தவே மாட்டார். மோடியை எந்த காலத்திலும் வந்து புகழ்ந்து பேசினதே கிடையாது. மோடியுடைய செயல் திட்டங்களை வந்து பாராட்டினதே கிடையாது. மோடியுடைய சாதனைகளை பற்றி பேசினதே கிடையாது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பாஜக ஆட்சி பற்றி வாயவே திறக்காத ஒரு தலைவர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான். விமர்சனமும் பண்ண மாட்டார், அதே சமயம் பாராட்டியும் பேச மாட்டார். ஆனானப்பட்ட ஸ்டாலின் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 தேர்தலாக ஜெயிச்சிருக்காரு. 2019 ஜெயித்தார். 2019 ராகுல் காந்தி தான் நீங்கள் பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன ஒரே தலைவர் யாருன்னா ஸ்டாலின் மட்டும்தான். அன்றைக்கும் சொன்னார். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்தாங்க. இப்போ 2024 பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் ராகுல் காந்தி தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர்னு திரும்ப திரும்ப சொன்னது யார்? ஸ்டாலின் அவர்கள் தான். அவங்க கட்சியினர் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா ராகுலுக்கு ஃபயர் விட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. திமுக ஐடிவிங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தான் வேலை பார்த்துட்டு இருந்தது.
அப்போ இத்தனை வெற்றிகளை சம்பாதித்து இத்தனை கூட்டணி கட்சிகளை கையில் வைத்திருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களவை தேர்தலை சந்திக்கும் போது ஒரு முகம் தேவைப்படுது. அவர் என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் ராகுல் காந்தியை இங்கே முன்னிறுத்துறாரு அப்படிங்கிற போது, ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜக மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக இங்கே வந்து பாஜகவை வளரவிடக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறார். அவருக்கு வந்து அந்த முகமே தேவையில்லை, மோடியை பற்றி பேச மாட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய முடிவாக இருந்திருக்கு. எந்த காலத்திலும் எந்த காரணம் கொண்டும் பாஜகவை இங்கே வளரவிடக்கூடாது என்பதில் திமுகவுக்கு இணையாக அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் நிற்கிறாங்க. ஒரே லைனில் நிற்கிறாங்க இவங்கெல்லாம். ஆனால் இந்த அதிமுகவோட தான் கூட்டணி வேணும்னு சொல்லி இங்கே பாஜகவினர் வந்து குதிச்சிட்ருக்காங்க. கூட்டணி இருந்துதான் நாங்கள் ஜெயிச்சிருப்போம்னு ஒன்றுமே நடந்திருக்காது. இந்த தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தால் திமுகவுடைய வாக்கு சதவீதம் 52% போயிருக்கும். அப்படி தான் வந்து இந்த தேர்தலே நடந்திருக்கும். இன்றைக்கி வந்து தனித்தனியாக இருந்ததுனால்தான் பாஜகவுக்கு வந்து 11% வாக்கு வங்கி இருக்குது, ப்ளஸ் கூட்டணியாக வந்து ஒரு 18% வந்திருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமியோடைய நோக்கம் என்ன? இங்கே வந்து பாஜக வளரக்கூடாது. அது யார் நினைக்கிறா? திமுக நினைக்கிறாங்க. திமுக நினைக்கிறதையே தான் எடப்பாடி பழனிசாமியும் செய்கிறார். இது மட்டும் கிடையாது, திமுக என்னென்னலாம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அதையே தான் எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திமுக நீட்டை எதிர்க்கிறது, எடப்பாடி பழனிசாமி நீட்டு வேண்டாங்கிறாரு. மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறது, இவரும் வேண்டாங்கிறாரு. ஜெயலலிதாவும் வேண்டான்னு சொன்னாங்க, அப்போ அது வேறு காரணம். இப்போ இவர் சொல்கிறது வேறு. இவரோட ஆட்சி காலத்தில் 8 வழிச்சாலை, பரந்தூர் விமான நிலையம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஒழுங்காக அப்போவே வந்து மக்கள்கிட்ட பேசி இந்த திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றியிருந்தால் இவருக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும். ஆனால் அன்னைக்கு வந்து திமுக இதை எதிர்க்கிறது என்பதற்காக இந்த திட்டங்களை எல்லாம் கைவிட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த திட்டையெல்லாம் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து இப்போ நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆக மொத்தம் இங்கே என்ன நடக்குது? திமுகவும் சரி அதிமுகவும் சரி மத்திய அரசுடைய எந்த ஒரு திட்டமும் இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ இங்கே இப்போ நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை திமுக காப்பாற்றுது, திமுகவை அதிமுக காப்பாற்றுது அப்படிங்கிறதே உங்களுக்கு நல்லா புரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி பண்ணிக்கிறாங்கன்னே புரியும். இவங்களுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா பாஜக தமிழகத்துக்குள்ளே வரக்கூடாது. முக்கியமாக வந்து இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது, அதை வந்து தடுத்து நிறுத்தணும். அண்ணாமலை எந்த காரணத்தை கொண்டும் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இந்த மக்களவை தேர்தலில் கூட்டணியாக சேர்ந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு இப்போ. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த நிலைப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பாஜக எதிர்ப்பு திமுக ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே வந்துருச்சு. அவங்கக்கிட்ட வந்து இவங்களுடைய எதிரி யார் அப்படின்னா திமுகன்னு சொல்கிறது இல்லை, பாஜகன்னு தான் சொல்கிறாங்க. பாஜகவை வந்து அதிகமாக விமர்சிக்கிறாங்க, அண்ணாமலை அவர்களை அதிகமாக விமர்சிக்கிறாங்க. அண்ணாமலையுடைய தோல்வியை வந்து திமுகவுக்கு இணையாக அதிமுகவும் கொண்டாடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை தீய சக்தின்னு சொன்னார். ஜெயலலிதா அவர்கள் ஒருபடி மேலே போய் கருணாநிதி தீய சக்தி அப்படின்னு சொன்னாங்க. மொத்தமாக திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் அதிமுகவோட ஒரே கொள்கை, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த ஒற்றை கொள்கையிலிருந்து வெளியேறி நாங்கள் வந்து பாஜகவை எதிர்ப்போம், திமுக வந்து எங்களுடைய பங்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதிமுக இருக்குது அப்படின்னா இந்த அதிமுகவுக்கு தமிழகத்தில் எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக என்ற மாபெரும் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது இன்றைக்கி வந்து நம்ம சொல்கிறதுனால இல்லை நீ வந்து பாஜகக்காரன் அதனால தான் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறதே நீங்கள் நம்ப வேண்டாம். அதிமுக தொண்டர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கட்சியை, உங்களுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்களே வந்து ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். இது ஏன் இப்படி செய்கிறாங்க, இதை இப்படி செஞ்சுருக்கலாமே, என்ன பிரச்சனை, மோடியை முன்னிறுத்துறதுல என்ன பிரச்சனை? மோடி எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை கொடுக்கலையா? கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சாங்களா இல்லையா? ஆனால் வேணும்னே வந்து பாஜக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியில் போகிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. என்ன சொல்லிட்டு வந்தாங்க? சிறுபான்மையினர் ஓட்டுகள் வேணும்னு சொன்னாங்க. ஒத்த ஓட்டு வரல சிறுபான்மையினர் ஓட்டுகள். அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? எடப்பாடி பழனிசாமி தானே பொறுப்பு. அதுக்கு வந்து அவர் என்ன மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ அதிமுக தொண்டர்கள் வந்து முழித்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எடப்பாடி பழனிசாமி இதே ரேஞ்சில் போனார் அப்படின்னா இந்த 20% வாக்குகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கும். கட்சிக்குள்ளே வந்து பிரச்சனைகள் வரும், கட்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வரும். இப்போவே கிட்டத்தட்ட வந்து 2 ஜாதி கட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே வந்து அதிமுகவை சுருக்குனது தான் வந்து எடப்பாடி பழனிசாமியோட சாதனையாக இருக்குது. அது வந்து இன்னும் ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு சொல்லிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நன்றி, வணக்கம்.